ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ஜம்முன்னு இப்போ சாயந்தரம் எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு தண்ணி பாய்க்க வந்தாச்சு. வெயில், பயங்கர வெயில். இப்போ தான் ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது. மணி 5 பற்றிலாம் ஜம்முன்னு மோட்ரு கரண்ட்டு ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி பாய்க்க வந்தாச்சு. ஒரு புதுவிதமான பழங்கள்லாம் நம்ம இதில் காய்ச்சிருக்கு. இப்போ தோட்டமே ஒரு கிராண்டாகிட்டு காமிக்க பாருங்கள். வைக்கங்க இனிமேல் ஏசியில் தான் 24 மணி நேரம் இருக்கணும். வெயிலெலாம் தாக்கு பிடிக்க முடியல. ஃபுல்லாக 24 மணி நேரம் ஏசி தான் போட்டு இருக்கணும். அதனால் ஏசி வாங்கிற வேண்டிய தான் அடுத்தது. சரி, அடுத்த பாருங்கள், தோட்டத்தை சுற்றி காமிக்க பாருங்கள். கொஞ்சம் வர வர டெவலப்பிங் பாருங்கள். தோட்டம் இப்படி டெவலப் ஆகிட்டுருக்கா. ஜம்முன்னு மரம், அடுத்து காய்ப்பெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, வாழைக்கன்று எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. தோட்டத்து இடம் இருந்தால் சும்மா போடாங்க. சும்மா போட்டு என்ன கிடைக்க போகுது? இதாக ஒரு மரத்தை வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு அப்படி ஜாலியாக ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தண்ணி பாய்ச்சிட்டு மருந்து அடிச்சுட்டு இதெல்லாம் நிறைய காய் கிடைக்குது பாருங்கள். செவ்வாழை நீங்கள் இங்கே பாருங்கள். இது நீங்கள் இந்த மேக்சிமம் இந்த வெயில் டைமில் செவ்வாழை நிற்கிறீங்க. உடம்புக்கு ரொம்ப இயற்கையானது. மாட்டு தீவனம். இந்த மாட்டுக்கு தீவனங்க. இங்கே பாருங்கள், புது விதமாக காய்ப்புனா என்னென்னா, மாமரம் பல வருஷம் வச்சுருந்த மாமரம் காய்ச்சி இப்போ தான் ஒரு 3 காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க, காய்ச்சி தொங்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு காய் இங்கே கிடக்கு. என்ன கிடக்கு பாருங்கள், காய்ச்சிட்டு. அப்புறம் இன்னொன்று இது ஏன்னா எதனாலனா நல்லா இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது மேலே தழை விட்டுட்டு எதனாலனா இந்த உரங்க, சாணி உரம், கழிவு உரங்கள்லாம் போட்டக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு வெற்றி இருக்குது. அதனால் அதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைஞ்சாச்சு. போரில் தண்ணி வச்சிங்களா ஜம்முன்னு வருதா. கரண்ட் இருந்துச்சுன்னா 200 மேலே இருந்தால் தண்ணி சல்லுன்னு வருங்க. மரம் இருந்துச்சுன்னா நல்லா மருந்தடிங்க. மேலே கீழே உரம் மட்டும் போட்ட போது மேலே செடிக்கு மேலே மருந்தடிக்கணும். ஏன்னா கொறுத்து இந்த காய்க்கிற பூவெல்லாம் பூச்சி ஒவ்வொன்றா தின்னுட்டு போயிடும். அதனால் மருந்தடிங்க. மாதுளப்பழ கன்று பல வருஷம் நிற்குது, இன்னும் ஒன்றும் காய்ச்சி தின்ன மாதிரி இல்லை. அதனால் ஏதோ ஒரு கடமைக்கு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மழை வர மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி மழை வர மாதிரி தெரியுது. ஒரு மாதிரியாக தான் மேகம் முறங்குது. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம தோட்டத்து விவசாயம் காமிச்சாச்சு. அடுத்த நம்ம ஒருக்கு எலெக்ஷன் வரப்போது. எல்லாரும் ஒரு நல்லா சிந்தித்து செயல்பட்டு நல்ல ஒரு தலைவருக்கு வாக்களிப்பீர். நல்ல ஒரு தலைவருக்கு ஓட்டை வழங்குவீர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.